கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எஸ் 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 எல்லோரோடு பேசும் இடைப்படும் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நீங்கள் பேசுவதற்கு இடம் கொடுத்து செயல்பட உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறவங்க நாம் மையப்படுத்தும் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமென். நம்மளை அனைவருக்கும் அமர்ந்து கொள்ளலாம். வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த புதிய மாதத்தில் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சி சொல்லுங்கள், இந்த புதிய மாதம், இந்த 7வது மாதத்துக்கு நல்லா சொல்கிறீங்க போக, நல்லா சொல்லுங்கள் பார்க்கலாம், நல்லா சொல்லுங்கள் பார்க்கலாம். வாய்கள் இந்த புதிய மாதம், இந்த 7வது மாதம் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். சொல்லுங்கள், நல்ல கருத்தை பிடிச்சி, இது இயேசுவின் கரம். இயேசுவின் கரம் உங்களை பிடிச்சு சொல்கிறது, நீங்கள் சகலத்தை திருப்பி கொள்ள போகிறீங்க. சொல்லுங்கள், சகலத்தை திருப்பி கொள்ள போகிறீங்க. ஆவிக்குரிய காரியங்களை திருப்பி கொள்ள போகிறீங்க. பூமிக்குரிய காரியங்களை திருப்பி கொள்ள போகிறீங்க. அநேக ஆத்துமாக்களை திருப்பி கொள்ள போகிறீங்க. கர்த்தருடைய திட்டமோ சித்தமோ இந்த 7வது மாதத்தில் 100% உங்களுக்குள் இருந்து அது நிறைவேற போகிறது. உங்களுக்கு எதிரிட்டு நின்ன எல்லா சத்துருக்களும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டான்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நான் வீட்டில் ஜெபிக்கலைன்னா சர்ச்சில் தான் ஜெபிக்க வைப்பார். அல்லேலூயா. வீட்டில் ஜெபிக்கலைன்னு எங்கே ஜெபிக்க வைப்பார்? சர்ச்சில் தான் ஜெபிக்க வைப்பார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், வார்த்தையினுடைய அந்த காரியங்களை பேச வேண்டியதை கற்று பேசுவார். ஆனாலும் நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு நல்லா பலப்பட்டு வருவோம் என்று சொன்னால் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம இன்னும் அதிகமாக கேட்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வழி அறிய என்ன பண்ண முடியாது, விதைக்க என்ன ஆகும்? இருதயம் ஆயத்தமாகணும். என்ன ஆகணும்? இருதயம் அப்போ தான் விதைக்கப்படுகிறது 100% பலனை கொடுக்கும். அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் இவ்வளோ நேரம் செய்தார். நிச்சயமாக இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் 100% கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பாராக. அல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சத்தமாய் வாசிக்கிறவர்கள் சத்தமாய் நல்லா நிறுத்தி நிதானமாய் வாசிங்க. இல்லாட்டி நானே வாசிக்கிறேன். நிறுத்தி நிதானமாக சத்தமாக வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்லா தட்டுறீங்க போங்க. 1ஆம் தேதி அதுமா நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி அப்பாவை அப்படியே மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. வார்த்தைகள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்பது அது கேட்பதற்கு நன்றாய்தான் இருக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலைகளை கொஞ்சம் நம்ம சற்று தியானித்து பார்ப்போம் என்று சொன்னால் அது எந்த மனிதனுக்கு வரக்கூடாத ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாய் அங்கே இருப்பதை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. 1 2 சத்தமாக ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். அதே 30 1 2 சத்தமாக வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் சிக்லாகில் மேல் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகள் ஆகிய சிறியவர் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். அல்லேலூயா. நல்ல அந்த சூழ்நிலையை கவனித்து பார்க்கணும். ஆகீஸ் ராஜாவோடு தாவீது சவுலுக்கு பயந்து ஆகீஸ் ராஜாவோடு இணைந்திருக்கும் பொழுது இப்போ பெலிஸ்தருக்குள்ளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடப்பதற்காக ஆயத்தமாகும் போது இந்த தாவீது ஆகீஸ் ராஜாவோடு சேர்ந்து இஸ்ரவேல் ராஜாவோடு சவுலோடு யுத்தம் பண்ணுவதற்காக அவன் புறப்பட்டு போகும்போது அங்கே இருக்க பெலிஸ்தர்கள் சொல்லிட்டாங்க, இந்த தாவீது வரக்கூடாது. அல்லேலூயா. யார் வரக்கூடாது? இந்த தாவீது வரக்கூடாது. ஏன்னா இவனை குறித்தல்லவா முறையாய் பாடினார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது அதெல்லாம் நீங்கள் 29ஆம் வசனத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 8 அதிலெல்லாம் அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும். அதனால் அந்த வசனங்களை நீங்கள் அப்புறம் தியானிங்க. இதுதான் நடந்த சம்பவம். அதனால் என்ன யுத்தத்துக்கு போனவன் அவன் என்ன சொல்லிட்டானா, மறுபடி திரும்பி வருகிறான். அல்லேலூயா
அல்லேலூயா. நான் இதை எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அதுக்குள்ளே போய் நம்ம பார்த்தோம்னா, தாவீதும் அவனோடு இருந்த 600 மனுஷர்களும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்கன்னா, பாரு நம்ம யுத்தத்துக்கு போனோம், நம்ம திரும்பி வருகிறோம், நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் நினச்சிக்குவாங்க இவங்க வருவதற்கு பல நாட்கள் ஆயிரும், பல நேரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி யுத்தத்துக்கு போனதுனால நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க. நம்ம இப்போ போகும்போது எல்லாரும் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி தாவீதும் அவனோடு இருந்து அநேகர் பேசிக்கொண்டு வந்திருக்கலாம். பேசிக்கொண்டு அந்த காரியங்களை நினைத்து வந்திருக்கலாம். அப்படி நினைத்து கொண்டு அவர்கள் வரும்போது ஒரு காரியத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் இருந்த அந்த சிக்லாக்கு முற்றிலுமாய் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா எரிக்கப்பட்டு கிடக்குது. அல்லேலூயா. எப்படி யோசிச்சு பாருங்களேன். காலையில் வீட்டை விட்டு புறப்படுறோம், சாயங்காலம் திரும்பி வரும்போது வீடும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களும் காணாமல் போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன். வீட்டையும் காணா. சில பேர் சிரிக்கிறத பார்த்தா அப்பா தொல்லை விட்டுச்சுரா அப்பா. சில பேர் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு அதுதான் தோணுது, தொல்லை விட்டுச்சுரா சாமி, கொஞ்ச நாள் என்ன பண்ணலாம், நிம்மதியாக இருக்கலாம், பவுலை போல நம்மளும் என்ன பண்ணலாம், புறப்பட்டு போயிடலான்னு சில பேர் உங்கள் மைண்டில் இருக்குது. ஆனால் அது அங்கே சூழ்நிலை அப்படி கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமாக அல்லேலூயா. ஆனாங்க நீங்கள் அங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் அப்படியே வருகிறார்கள். அந்த 3ஆம் நாள் வந்து பார்க்கும்போது அந்த பட்டணமே எரிக்கப்பட்டு கிடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பட்டணமே 3 நாளைக்கு முன்னாடி பார்த்த மனைவியை காணா, பிள்ளையை காத்தான், கூட பிறந்த சகோதரனை காணா, யாரையுமே காணா. அந்த பட்டணமே எரிக்கப்பட்டு நிலைமையில் அங்கே ஒரு சூழ்நிலையை பார்க்கிறார்கள். அதை பார்க்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன என்று சொன்னால் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறார்கள். எல்லாமே என்ன ஆகுறாங்க சொல்லுங்க, என்ன ஆகுறாங்க? எல்லாமே நினச்சிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே என்ன ஆயிடுச்சு? எல்லாம். ஏன்னா கொள்ளை ஆடி கொண்டு போனாங்க. அந்த காலத்தில் மனுஷர்களை பிடிப்பார்கள் என்று சொன்னால் உடனே அவங்க உடைமைகளை உரிந்து கொண்டு அவர்களை கொன்று போட்டு விடுவார்கள். என்ன பண்ணிடுவாங்க? எதிரி கையில் சிக்கினாங்கன்னு சொன்னால் அவங்களை கொன்று போட்டு அவங்களை அடிமையாக்கி விடுவார்கள். அதுதான் அந்த ரூல், அதுதான் அந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். ஏன்னா தாவீதுக்கு தெரியும் ஒரு யுத்தம் நடக்குதுன்னா அங்கே என்ன நடக்குதுன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அதை பார்க்குறாங்க. அந்த 600 பேரும் அந்த தாவீது அதை பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய மன அழுத்தம் உண்டாகுது. என்ன உண்டாகுதுங்க? என்ன உண்டாகுது? அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்படி பார்க்க நம்மளாம் சில நேரங்களில் நம்ம குழந்தைங்க திடீர்னு கீழே விழுந்துட்டாலே நம்ம மைண்டில் என்ன ஆயிரும்? பயங்கரமாக குழம்பி போயிடுவோம். சின்ன ஒரு காயம் பட்டாலே என்ன ஆயிரும்? இப்போல்லாம் குழந்தைங்க வயிற்று வலின்னு சொன்னாலே நம்மள என்ன ஆயிரும்? அப்படியே நமக்கு பல சிந்தை ஓட ஆரம்பிச்சிருது. தலைவலின்னு சொன்னால் பல சிந்தை. ஏன்னா நிறைய யூடியூப் பார்த்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம விசுவாசத்தை விட்டு வழி நிறைய போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வியாதி வந்தால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூகுள் போட்டு அந்த வியாதிக்கு என்ன, அதுக்கு உண்டான காரியம் என்ன அப்படின்னா லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? எல்லாருமே அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறது வெளியில் இருக்கிற ஆள் அல்ல, கிறிஸ்தவர்களே சொல்கிறேன். எல்லாத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆயிருன்னா பயங்கரமான சில சூழ்நிலைகள் வந்து விடுகிறது. ஆனால் அங்கே பாருங்கள், நேச்சராக கண்ணுக்கு முன்னாடி 3 நாளைக்கு பார்த்த பிள்ளையை காணா, மனைவியை காணா, ஒன்றையும் காணா, சொத்து சுகம் இதுவரைக்கும் சம்பாதித்து வைத்த எல்லாமே அவனை விட்டு கடந்து போய்விட்டது. அல்லேலூயா. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. நல்ல கவனிங்க பார்க்கல. எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை 600 பேரும், தாவீதோடு இருந்த 600 பேரும், தாவீது அங்கே செய்கிற ஒரு காரியத்தை கவனிங்க. தாவீது அவன் மனுஷரோ அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்று தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரோ தங்கள் குமார்த்திகளை சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அவன் பார்க்குறான் 3 நாளைக்கு பார்த்த அந்த காரியம் எதுவுமே அவனுக்கு முன்னாடி இல்லை. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அவன் பார்த்த உடனே அவனுக்குள்ள என்ன ஆகுதுன்னா 4ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களோ அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அல்லேலூயா. யோசிங்க, சிக்லாக் ஆடி பாடி கொண்டாடின ஒரு இடம் அப்படின்னா குடும்பங்கள் இருக்கிற இடத்துல சந்தோஷமாக ஒரு மனமாக எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு வாழ்ந்த ஒரு இடம் இன்னைக்கு எல்லாம் போய்விட்டது. முற்றிலுமா இல்லை, சாம்பலாய் கிடக்குது. எல்லாம் சாம்பலாய் கிடக்குது. என்ன நடந்தது, ஏது நடந்தது ஒன்றுமே தெரியல. அடுத்தது நமக்குள்ள என்னதான் வரும்? கண்ணீர் தான் வரும். என்னதான் வருங்க? கண்ணீர். அது சாதாரண கண்ணீர் அல்ல. அங்கே சொல்லப்படுகிறது அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, 600 பேர் அழுகிறார்கள்.
தாவீதும் கூட சேர்ந்து சத்தமிட்டு அழுகிறார். அப்போ அந்த இடம் எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடம் முழுவதும் ஒருத்தரையும் தேற்ற முடியல, ஒருத்தர் என்ன பண்ண முடியல, யாரையும் அங்கே தேற்றதுக்கு யாருமே இல்லை. ஒரு காக்கா குருவி கூட அந்த இடத்துல காண. ஏன்னா சுட்டெரிக்கப்பட்ட இடத்துல ஒரு பறவைகள் கூட வருவதற்கு வாய்ப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு ஊர்வனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா சுட்டெரிக்கப்பட்ட பட்டணம். அந்த இடத்துல இருந்தது எல்லாம் உயிர் உள்ளது எல்லாமே அழிக்கப்பட்டவங்க எல்லாம் வெறுமையாக கிடக்குது. யாரையும் தேற்றுவதற்கு அங்கே இல்லை. எல்லாம் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு பகுதியில் விழுந்து அழுது புரண்டு மார்பிலும் அடித்து கொண்டு எல்லாரும் கதற ஆரம்பிக்கிறார்கள். அந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது பயங்கரமானது, அதை யோசிக்க கூட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலைமை, அப்பேற்பட்ட ஒரு காரியம். நான் இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறேன், இந்த 6 மாதத்தில் இப்பேற்பட்ட நிலைமை அநேகருக்குள்ளே வந்தது. சில பேர் அழுகும் போதெல்லாம் எப்படி அழுவாங்கன்னா, வெளியே சத்தம் கேட்காது, உள்ளே இருந்து அந்த சத்தம் அழுகிறதுக்கு பலன் இல்லாத அளவுக்கு அழுத சில பேர் சபைக்குள்ளே இருக்கிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அழுகிறதுக்கு பலன் இல்லாத அளவுக்கு அப்பான்னு சொல்லி சில சத்தங்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு எஸ்ராஜா 4 பேத்துக்கு முன்னாடி அழுகாமல் சில மறைவிடங்கள் அழுத சில பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அப்படின்னா தன்னுடைய பலன் முழுவதையும் எதுக்கு செலவழிக்கிறார்கள்னா அழுகையின் பள்ளத்தாக்குனே சொல்லலாம். இப்போ அந்த சிக்லாக் எப்படி இருக்குதுன்னா, ஒரு அழுகையின் நிறைந்த ஒரு இடமாக அந்த இடம் நிறைந்து இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்கிறது, 6வது வசனம் சொல்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். யார் நெருக்கப்பட்டான் சொல்லுங்க, யார் நெருக்கப்பட்டான்? மிகவும். நல்ல கவனிங்க. எப்போதுமே தரிசனத்தில் ஒரு மனிதன் நிற்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு நெருக்கங்கள் அதிகமாக தான் வரும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு நெருக்கம் இருக்கும், ஆனால் அந்த தரிசனத்தில் முன்னின்று நடத்துகிற ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு மிகவும் நெருக்கம் எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா எல்லா காரியம் யார் மேலே இப்போ வந்துருச்சுன்னா தாவீது மேலே வந்துருச்சு. அடுத்தது சொல்லப்படுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரரும் குமார்த்திகள் நிமித்தம் மனை கிளேசத்தினால அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். சொல்லுங்க, யோசிச்சு பாருங்களேன். இதுவரைக்கும் அநேக வெற்றிகள், அநேக ஆசீர்வாதங்களை தாவீதின் இடத்துலேருந்து பெற்றுக்கொண்ட, தன் உயிரை துச்சமாய் மதித்து அவங்களுடைய குடும்பங்களுக்காக அங்கே இருக்கிற நபர்களுக்காக அநேக யுத்தங்களை செய்து தாவீது அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுத்த அந்த தாவீதை இன்னைக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் கல்லெறிய வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, தாவீது நீ இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? தாவீது இருக்க பேசுறாங்க. என்ன பண்றாங்க சொல்லுங்க, என்ன பண்றாங்க? அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். என்ன பண்றாங்க? 600 பேர் இப்ப என்ன பேசுறாங்கன்னா, தாவீது அழுது கொண்டிருக்கும் போது, மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. தாவீதுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. பயப்படாத தாவீது, உன் கூட நான் இருப்பேன், நான் எதுவும் கலங்காத, நாம் செய்ய வேண்டியதை செய்யல. அங்க யாருமே கிடையாது தாவீதுக்கு. யார் எந்த சூழ்நிலையுமே அங்க இல்லாத ஒரு சூழ்நிலை. எல்லாம் சொல்றாங்க கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது காதல கேட்கிறான். தாவீது என்ன கேட்குறான் சொல்லுங்க, என்ன கேட்குறான்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே நெருக்கம், ஏற்கனவே பிரச்சனை. நான் இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறேன், உங்களோடு இருக்கும்போது, நல்ல ஆசீர்வாதம் இருக்கும்போது அனுபவித்த அநேகர் இந்த 6 மாதத்தில் பல நேரங்களில் உங்களுக்கு விரோதமாக இந்த காரியங்கள் எல்லாம் பேசி இருக்கிறார்கள். உங்கள் காது படவே அநேக காரியத்தை பேசி இருக்கிறார்கள். உங்கள் காது படவே உங்களுக்கு விரோதமாக அநேக தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பேசி தவறான காரியத்தை சொன்னதை உங்கள் காது கேட்டுச்சு. அல்லேலூயா. உங்கள் காது அதெல்லாம் கேட்டுச்சு. தவறான காரியம், ஏளனமான காரியம், ஏளனமான பேச்சு. ஆனால் நான் ஆசீர்வாதமாக இருக்கும்போது என்னோடு ஒட்டி கொண்டு உன்னை போல் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அநேக நம்மளை உயர்த்தி பேசின அநேகர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இந்த 6 மாதத்தில் பல நேரங்களில் உங்களுக்கு விரோதமாய் நின்றார்கள். அல்லேலூயா. அடுத்த ஒரு முக்கியமான சம்பவத்தை நீங்கள் அங்கே கவனிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு 600 பேரும் தாவீதுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறார். ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறதை கவனிங்க, பார்க்கலாம். தாவீது வாசிங்க பார்க்கலாம். தாவீது அங்கே சொல்லப்படுகிறது, இவ்வளோ சூழ்நிலைகள் இருக்கிறது. தாவீது தம் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே
தன்னை திடப்படுத்தி கொண்டான். நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி, நல்ல போதாது நல்ல கைகளை தட்டி நமக்கு தேவையானதை ஆவியானவர் இந்த இரவு வேளையில் அவர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. நல்ல கவனிங்க பார்க்கலாம். இப்ப சுற்றி இருக்கிற சூழ்நிலையை தாவீது பார்க்காம இப்ப தாவீது எங்கே வருகிறான் என்று சொன்னா, மாம்ச ரீதியா இருக்கிற அந்த போராட்ட களத்தை விட்டு இப்ப எந்த களத்துக்குள்ள தாவீது வருகிறான் என்று சொன்னா, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தும்படியாக அவன் தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறான். போதாது அல்ல கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க. இந்த நாளில் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவையான ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்குள்ள அல்ல, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எங்கே வரணும்னா தேவனுக்குள்ளே வர வேண்டும், கர்த்தருக்குள்ளே வர வேண்டும். அங்க சொல்லப்படுகிறது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க பார்க்கலாம். 600 பேரும் மாம்சத்துக்குள்ளே இருக்கிறாங்க. 600 பேர் எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க, கவனிங்க பார்க்கலாம். 600 பேர் எங்க இருக்கிறாங்க? மாம்சத்துக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனா ஒரே ஒரு மனிதன் தாவீது மாத்திரம் இப்ப எங்க திரும்பி வருகிறான்னு சொன்னா, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொள்கிறான். அப்படின்னா மாம்ச ரீதியாக இருக்கிற எல்லா காரியத்தை விட்டு இப்ப அவன் எங்க வருகிறான் என்று சொன்னா, ஆவியின் பிரமாணத்துக்குள்ள, ஆவி நடத்துதலுக்குள்ள, தேவனுடைய நடத்துதலுக்குள்ள தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் நெருக்கடியான நேரங்களில் மாம்சத்துக்குள்ள இருப்பார்கள். ஆனால் இந்த 6 மாசத்துல பல நேரங்களில் நீங்க மாம்சத்துக்குள்ள இருந்ததுனால தான் பெரிய காரியத்தை பார்க்க முடியல. ஜெபிக்கிற நானும், ஆராதிக்கிற நானும், விசுவாசிக்கிற நானும் என்ன பண்ணுறேன்னா, பல நேரத்தில் சுற்றி இருக்கிற காரியத்தை பார்த்து நானும் அவனை போல, நானும் இவனை போல, ஜெபிக்காதவனோடு, ஆராதிக்கிறவனோடு, விசுவாசம் இல்லாதவன் எப்படி பேசுகிறான்னு அவனோடு இணைந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா மாம்சத்துக்குள்ளே போயிட்டேன். ஆனால் இந்த 7வது மாதம் சொல்கிறாரு, நீ செய்ய வேண்டியது என்னன்னா, மாம்சத்துக்குள்ளே இருக்கிற நீ இப்பொழுது தேவனுக்குள்ளே நீ வர வேண்டும். இது போதாது. நான் மறுபடியும் சொல்றேன், அம்சத்துக்குள்ள இந்த 6 மாதம் போராடின நீங்க அநேகரை பார்த்து சொல்றாரு, இந்த நாள்ல நீ தேவனுக்குள்ள வர வேண்டும், நீ தேவனுக்குள்ள வர வேண்டும், நீ தேவனுக்குள்ள வர வேண்டும், நீ தேவனுக்குள்ள உன்னை திடப்படுத்தி கொள்ள வேண்டும், தேவனுக்குள்ள நீ வர வேண்டும், தேவனுக்குள்ள உன்னை நீ அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. சூழ்நிலை கடுமையா தான் இருக்குதுங்க. சூழ்நிலை எப்படிதான் இருக்குது? சூழ்நிலை எப்படிதான் இருக்குது? எதிர்பார்க்காத அழுத்தங்கள், எதிர்பார்க்காத, இதுக்கு நிறைய தலைப்பை கொடுத்து நம்ம போய்கிட்டே இருக்கலாம். அது சொல்கிறேன், எதிர்பார்க்காத அழுத்தம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, எதிர்பார்க்காத கண்ணீர் நிறைந்த ஒரு சூழ்நிலை, எதிர்பார்க்காத இழப்புகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை, எதிர்பார்க்காத நஷ்டத்தின் ஒரு சூழ்நிலை, எதிர்பார்க்காத ஏமாற்றத்தின் ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. இந்த 5 சூழ்நிலைகள் மாத்திரமல்ல, இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்க சூழ்நிலைகளை விவரிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் வேறு விதமாய் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நம் தேவனுக்கு எல்லா சூழ்நிலையும் சாதாரண சூழ்நிலை தான். சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எல்லாம் சாதாரண சூழ்நிலை தான். ஆனால் அதே மாதிரி உங்களுக்குள்ள நடக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாத்தையும் நீங்கள் சாதாரணமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அந்த தேவனுக்குள்ளே வர வேண்டும். சொல்லுங்க, நீங்கள் அந்த தேவனுக்குள்ளே வர வேண்டும். நீங்கள் தேவனுக்குள்ளே வந்து வருவீர்கள் என்று சொன்னால் எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் சாதாரணமாக தான் பார்க்க போறீங்க. இது வரைக்கும் பார்த்த சூழ்நிலைகள் கடினமாய் தோன்றி இருக்கலாம், ஆனால் இந்த 7வது மாதத்தில் சொல்றாரு, உனக்கு எல்லாமே சாதாரண சூழ்நிலை தான். எப்பன்னு சொன்னா, நீ கர்த்தருக்குள்ள வரும்போது, நீ கர்த்தருக்குள் வரும்போது அந்த சாதாரண சூழ்நிலையை கர்த்தர் சாதாரணமாய் மாற்ற போறான்னு சொல்லி அல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துக பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துக பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்மளுக்கு நாம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அநேக காரியத்தை எடுத்துட்டு இவன் அவ்வளவுதான் சொல்லும். அல்லேலூயா. எவ்வளவுதான் சொல்லும்? நம்மகிட்ட இருக்கிற அநேக ஆசீர்வாதத்தை நம்மளைக்கே நாவி எடுத்துட்டு என்ன சொல்லுன்னா, அநேக நஷ்டங்களும் கஷ்டங்களையும் கண்ணீரையும் கொடுத்துட்டு இது நம்மளைக்கே நாவி என்ன பண்ணுன்னா, அது பார்த்துக்கிட்டே இருக்கும். இவன் இனி எழும்ப மாட்டான், இனி இவன் ஜெபிக்க மாட்டான், இவன் கர்த்தருக்குள்ள வரமாட்டான், இவன் எப்படியாவது கர்த்தரை தூசிக்கணும், கர்த்தரை விட்டு விலகி வரணும், கர்த்தரை விட்டு மறந்து போகணும், இவன் எல்லாத்தையும் வெறுத்து உலகத்துக்குள்ள வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் பல நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் நமக்கு கொடுத்து அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆனால் நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினா எல்லா சூழ்நிலையும் எனக்கு சாதாரண சூழ்நிலை தான். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எல்லாத்தையும் புதுப்பிக்கிற தெய்வனாக இருக்கிறார். எல்லாம் என்னை விட்டு என்ன போனாலும் சரி, என்னை விட்டு எது கடந்து போனாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தினால், இந்த விஞ்ஞானியினால், உலகத்தில் இருக்கிற எல்லாராலும் முடிந்தது என்று சொல்லுகிற காரியங்களை கர்த்தர் எனக்கு திருப்ப கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நான் இயேசுவின் நாமத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த மாதம் நம்ம சகலத்தையும் திருப்பணும்னா நம் கர்த்தருக்குள்ளே திரும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, தாவீது கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தின உடனே அங்கே இருக்கிற சூழ்நிலையெல்லாம் மாறுது. அங்கே இருக்கிற சூழ்நிலை என்ன மாறுதுங்க? அங்கே இருக்கிற சூழ்நிலையெல்லாம், அங்கே இருக்கிற மொத்த சூழ்நிலைகளையும் அவன் ஒருவன் கர்த்தருக்குள் திரும்பும்போது, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தும் போது என்ன நடக்குது என்று சொன்னால், அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை, 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தாவீது 7ஆம் வசனம், நல்ல வாசிங்க பார்க்கலாம். தாவீது நோக்கி ஏபோத்தை இடத்தில் கொண்டு வா என்றான். அபியாத்தார், ஏபோத் என்று சொன்னால் அது ஒரு அங்கி. அது ஒரு அங்கிக்கு ஒரு அங்கி அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் அந்த ஏபோத்தை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைகளும் நடத்துதலும் வெளிப்படுவதற்காக அந்த ஏபோத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் அதை பயன்படுத்துவார்கள். ஆசாரியன் என்ன பண்ணுவானா, அந்த ஏபோத்தை உடுத்தி நின்று தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், தேவன் பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவன் அதை கொண்டு வர சொல்கிறான். அப்படின்னா தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்ட உடனே தேவன் நடத்துதலுக்கு தாவீது ஆயத்தமாகிறான். அல்லேலூயா. எதுக்கு ஆயத்தமாகிறான்? தேவன் நடத்துதலுக்கு. அப்படின்னா தேவன் நடத்துதல், தேவன் என்ன சொல்லுகிறார் என்று கேட்பதற்கு அவன் ஆயத்தமாக. சுற்றி இருந்த பேசின அந்த ஜனங்களுடைய அந்த காரியத்தை மறந்துட்டான். இப்போ அவன் எங்கே வந்துட்டானா, தேவன் நடத்துதலுக்காக அவன் என்ன பண்ணுறான், ஆசாரியனை அழைக்கிறான். அப்படின்னா ஊழியக்காரனை அழைத்து அவன் என்ன சொல்லுகிறான் கேட்பதற்காக கேட்கும்போது தான் 8வது வசனத்தில் தாவீது பேசுகிறான். தாவீது கர்த்தரை நோக்கி. மறுபடியும் அந்த முதல் காரியத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். கர்த்தருக்குள் நம்மளை திடப்படுத்தணும் முதலாவது. அடுத்தது தேவன் பக்கம் நம்ம திரும்பணும். யார் பக்கம் திரும்பணும்? தேவனுடைய நடத்துதலை கேட்பதற்கு, தேவ ஆலோசனை கேட்பதற்கு நாம் என்ன செய்யணும்னா திரும்பணும். 3வது காரியம் என்னன்னா, 8வது வசனம் சொல்கிறது, அடுத்து நம்ம எங்க திரும்பணும்னா கர்த்தரை நோக்கி நாம் திரும்பணும். அல்லேலூயா. 3வது காரியம் என்னதுங்க? கர்த்தரை நோக்கி திரும்பணும். அடுத்தது என்ன செய்யணும்னா, கர்த்தரை நோக்கி திரும்பின உடனே அடுத்தது தேவனை நோக்கி நான் பேச ஆரம்பிக்கணும். அப்படின்னா இது ஒரு ஜெபத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அடுத்தது என்ன செய்யணும்னா, ஒரு ஜெபத்துக்கு ஒரு அடையாளமாக தாவீது கேட்கிறான், நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா கேட்குறான். என்ன கேட்குறாங்க? கேட்குறான், ஆண்டவரே இந்த தண்டை அந்த யுத்த ஜனங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அந்த தண்டை நான் பின் தொடரும். அடுத்தது தேவ ஆலோசனைக்காக அவன் காத்திருக்கிறான். அல்லேலூயா. இந்த 6 மாதம் எப்படி போனீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த 7வது மாதத்தில் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருக்குள்ளே வரணும். அடுத்தது தேவனுடைய நடத்துதலுக்குள்ளே திரும்பணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அடுத்தது 4வது காரியமாக கர்த்தருடைய ஆலோசனை கேட்க திரும்பணும். அல்லேலூயா. அவன் கேட்குறான், போகலாமா அப்படின்னு கேட்குறான். போகிறேன் அப்படின்னு சொல்லலை, போகலாமான்னு கேட்குறான். அவன் யோசிச்சு பாருங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் வேறு விதமாக இருக்குது. அவன் கர்த்தருக்குள்ளே திரும்பணும், அங்கே இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாறுது. அடுத்து அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா. அடுத்து சொல்கிறான், அதை பிடிப்பேனா. அல்லேலூயா. 2 கேள்வி கேட்குறான். பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா. அல்லேலூயா. அடுத்து சொல்கிறாரு, என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர். எப்படி பதில் வருது பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நம் தெய்வம் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். ஆரம்பத்தில் ஜபத்தில் சொன்னேன், உங்கள் அநேகருடைய ஜபம் பரலோகத்தை எட்டி இருக்கிறது. இந்த 7வது மாதத்தில், அந்த 7வது மாதத்தை அநேக 6 மாதம் அநேக ஜபங்கள் எட்டல. ஆனால் இந்த 7வது மாதத்தில் உங்கள் ஜபம் எட்டி இருக்கிறது. நான் நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் பதில் கொடுக்க போகிறாரு. அவன் கேட்டான். கேட்ட உடனே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து. என்ன சொல்கிறாருங்க? அதை நீ பிடித்து சகலத்தையும் என்ன திங்கலாமா,
சொல்லுங்க, என்னத்தையாமா? சகலத்தையும் நீ என்ன பண்ண போறனா? திருப்பி கொள்வாய் என்றார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருந்தார். பாருங்க, ஒரு மனுஷன் திரும்பின உடனே அடுத்த அந்த வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 9 வசனம் சொல்கிறது, அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். இதுக்கு முன்னாடி என்ன செய்தார்கள் சொல்லுங்க? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொன்னான். நான் இயேசுவின் நாமத்தை சொல்றேன். 600 பேர்ல ஒருத்தன் கர்த்தருக்குள் திரும்பினான். ஒருவன் கர்த்தருக்குள் திரும்பும்போது 6 பேத்துக்குள்ளேயோ 600 பேத்துக்குள்ளேயோ ஒரு பெரிய மாற்றம் வருது. நான் இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறேன், நாம் ஒருவர் கர்த்தருக்குள் வந்தா இந்த தேசங்கள், இந்த பட்டணங்கள், கிராமங்கள், நம்மளை சார்ந்த அத்தனை ஜனங்களையும் நாம் தேவனுக்குள் திருப்ப முடியும். நாம் தேவனுக்குள்ளே திருப்ப முடியும். இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு தோன்றின சில காரியங்கள் என்னென்னா, இந்த 6 மாதத்தில் சுதந்திரிக்க வேண்டிய அநேக ஆத்துமாக்களை நாம் இதுவரைக்கும் சுதந்திரிக்காமல் தாமதம் பண்ணுகிறோம். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்கிறாரு, நீ சகலத்தையும் திருப்ப போகிற. இந்த 6 மாதத்தில் நீ செய்யாத திருப்பாத அநேக காரியங்களை நீ ஆவிக்குள் கர்த்தருக்குள் வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ சகலத்தையும் திருப்ப போகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த 600 பேர் என்ன செய்கிறான்னா, தாவீதோடு இணைய ஆரம்பிக்கிறார்கள். கல்லெறிந்தவனா இப்படி இந்த வசனத்தை இப்படி பார்க்குறேன். உங்களுக்கு விரோதமாய் நின்ற எத்தனை பேர்னு எனக்கு தெரியாது, உங்களை அவமானப்படுத்தின எத்தனை பேருன்னு எனக்கு தெரியாது, உங்களை வேதனைப்படுத்தி கண்ணீர் வடித்து துக்கப்படுத்தின எத்தனை பேரும் தெரியாது. ஆனால் அந்த 7வது மாதத்தில் அவர்கள் உங்களோடு இணைய போகிறார்கள். உங்களோடு இணைந்து செயல்படும்படியாக, அது சொந்த குடும்பமாக இருக்கட்டும், வெளியில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், உங்களோடு இணைந்து செயல்படுகிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் நின்று பலவிதமான நிந்தைகளை சொல்லியிருக்கலாம். ஆனால் தீர்க்க தரிசனமாக இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறேன், இந்த 7வது மாதத்தில் உங்களை நிந்தித்த ஜனங்கள், உங்களை அவமானப்படுத்தின ஜனங்கள் உங்களோடு இணைந்து செயல்படுகிறவர்களாக கர்த்தர் முதலாவது மாற்றப் போகிறார். அல்லேலூயா. நீங்கள் இந்த வசனத்தை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா முதல் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். முதல் ஆசீர்வாதத்தை தாவீது என்ன பண்ணினான்னா, தன்னோடு இருந்த ஜனங்களை திருப்பினான். யாரை திருப்பினா? சகலத்தையும் முதல்ல திருப்பதற்கு என்ன வேணும்னா, தன்னோடு இருந்த ஜனங்கள், தன்னோடு எதிரிட்டு இருந்த ஜனங்கள். முதல் ஆசீர்வாதம் அவன் போய் அங்கே இருந்து அநேக ராஜாக்களை அமலேக்கரை அடித்து கொண்டு, அதெல்லாம் 2வது தான். முதல் ஆசீர்வாதம் அவன் முதல்ல யாரை திருப்பினான் தெரியுங்களா? தன்னோடு இருந்த 600 பேரையோ கர்த்தர் சொன்னபடியே அவன் சகல மனிதர்களையோ தேவனுக்கு நேராய் திருப்பினான். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமை. முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? தன்னோடு இருக்கிறவர், தன்னோடு இணைந்திருக்கிறவர்கள், மாம்சத்துக்குள்ள போனவர்கள், தாவீதுக்கு விரோதமாய் நின்றவர்கள், தாவீதை எதிர்த்து நின்றவர்கள், கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி தேவ திட்டத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று, தரிசனம் உள்ளவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று, தரிசனம் உள்ளவனை அழிக்கும்படியாக எதிர்பார்த்து நின்ற அந்த ஜனங்களை முதலாவது தாவீது சகலத்தை அப்படின்னா அந்த 600 பேரையும் தேவன் பக்கம் அவன் திருப்பினான். அப்படின்னா தேவன் திட்டம் நிறைவேறுவதற்கு அவன் அந்த 600 பேத்தையும் முதலாவது திருப்பினான். அல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, நம்ம தரிசனம் நிறைவேற, நம்ம தேவ திட்டம் நிறைவேற. சில பேர் நமக்கு விரோதமாய் நின்றது உண்மைதான், சில பேர் நமக்கு விரோதமாக எழுப்பினது உண்மைதான். ஆனால் முதல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்கிறார், முதல்ல நம்மோடு இருக்கிறவரை கர்த்தர் திருப்ப போறாரு. சொல்லுங்க, நம்மளை விட்டு நம்மளுக்கு விரோதமாக நிற்கிறவர்களை முதல்ல திருப்ப போறாரு. இதுதான் முதல் அடையாளமாக இருக்க போகிறது. இதுவரை நமக்கு எதிர்த்து நின்ன தரிசனம் நிறைவேறாம, தேவ திட்டம் நிறைவேறாம, வாக்குத்தத்தம் நிறைவேறாம, கர்த்தர் கொடுத்த எழுப்புத தரிசனம் நிறைவேறாம அழிந்து போகணும்னு நினைத்த ஜனங்க நம்மோடு இணைந்து வரப்போகிறார்கள். அவர்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதல கர்த்தர் கொண்டு வர போறாரு. சகலத்தையும் நம்ம திருப்ப போறோம்னு சொல்லி அல்லாஹ் கையை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்துரு செய்த முதல் காரியம் என்ன தெரியுங்களா? தன்னோடு இருக்கிறவர்களை தாவீதுக்கு விரோதமாய் திருப்பினான். அல்லேலூயா. தனக்கு சாதகமா இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க? தன்னோடு இணைந்து ஓடிவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? தாவீதுக்கு விரோதமாக நிற்கிறான். ஏன்னா முழு தரிசனமும் யார் மேலே இருக்குதுன்னா தாவீது மேலே இருக்குது. அப்போ சத்துரு நினச்சிட்டான், தாவீதோடு இருந்து அவன் மனைவி பிள்ளைகள் மாத்திரமல்ல, அவனோடு இருக்கிறவளையும் நான் திசை திருப்புறேன். அல்லேலூயா. நான் இயேசுவின் நாமத்தினால் சத்துருவை பார்த்து சொல்கிறேன், யாரை திசை திருப்பினாலும் சரி அவர்கள் எல்லாம் தேவன் பக்கம் திரும்ப போகிறாங்க.
காலம் நிறைவேறிடுச்சிங்க. காலம் நிறைவேறிச்சு. அதை முதல் திருப்புதலை கர்த்தர் நமக்கு நிறைவாய் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. முதல்ல தேவ பிள்ளைகள் எல்லாம் இவர்களெல்லாம் யாருன்னா தாவீதோடு இணைந்து தாவீதோடு செயல்பட்டவர்கள். ஆனால் ஒரு நஷ்டம் கஷ்டம் வரும்போது தாவீதுக்கு விரோதமாய் நின்று அத்தனை பேரை திருப்பும் போது அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் வருகிறது. அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். 9ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாயிலும் பெரிதாயிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை இது போதாது நல்ல கைகளை தட்டி நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். கையை பிடிச்சி சொல்லுங்க ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி கொண்டீர்கள். நான் இயேசுவின் நாமத்தினால் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் திருப்பி கொண்டீர்கள். இப்பொழுதே அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பித்துட்டாரு. இனி அற்புதங்களை பார்க்க போறீங்கன்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மீதம் இருக்கிற காரியங்களை வருகிற நாட்களில் நாம் இன்னும் ஆழமாய் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். நம்ம கர்த்தர் சொன்னார் நமக்கு ஒரு 5 காரியங்கள் தேவைப்படுது. எத்தனை காரியங்கள்? வேகமாக சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம் என்ன வேணும்? நமக்கு தேவனுக்குள்ள திரும்பணும். அடுத்தது தேவன் அடுத்ததுக்குள்ள வரணும். அடுத்தது என்ன பண்ணணும்? தேவ ஆலோசனைக்கு காத்திருக்கணும். என்ன பண்ணணும்? தேவ ஆலோசனைக்கு காத்திருக்கணும். அடுத்தது அவர் சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாகணும். 5வது காரியம் அவர் சொன்னதை நிறைவேற்ற ஆயத்தமாகணும். இது எல்லாம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னார் இந்த 7வது மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையின் மாதமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழுப்பி நில்லுங்க. இது யாருக்கோ கொடுத்த வாக்குத்தத்தம் அல்ல. இது எழும்பி பிரகாசி சந்ததிகளுக்காக கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இதுதான் இந்த 7வது மாதம் உங்களோட வரப்போகுது. இந்த வார்த்தை தான் இந்த 7வது மாதம் உங்களோடு வரப்போகிறது. வேறு என்ன வரும் அப்படிங்கிறதுல எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்த ஆயத்தன்னு சொன்னால் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் சகலத்தை திருப்பி கொள்ள போகிறீங்க. சிறிதாயிலும் பெரிதாயினும் ஒன்று கூட குறைவுபடாது. இந்த 6 மாதம் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் பல வருடமாக இருக்கிற பல காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் திருப்பி கொள்கிற அந்த பலனை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. அந்த நடத்துதலை கொடுக்க போகிறாரு. எல்லாம் கண்ணை மூடி வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க, ஜெபிச்சிருக்கீங்க. நீங்களே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்களே ஜெபம் பண்ணுங்க. சில நிமிடங்கள் நீங்களே ஜெபம் பண்ணுங்க. எஸ் ராஜா ரீமா ஹதனமா ஜியாந்தர பராக்கல் பதுனமா ரீபராக்கல் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்ன உங்களுக்கு அகத்த தேவன் இவ்வளோ நேரம் பேசினார், என்ன புரிந்ததோ அதை சொல்லி ஜெபிங்க. ஆவிக்குரிய திருப்புதல், பூமிக்குரிய திருப்புதல் ரெண்டுமே நடக்க போகிறது. ரெண்டுமே சகோதரனே உனக்கு தான், சகோதரி உனக்கு தான், தேவ ஜனமே உன்னோடு தான் கர்த்தர் இந்த காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறார். ரீபா ஹதனா ஓ ரிம்ஷா மால்கா ரியாத்தர பராட்டல் மரு பிரபா சந்த ரீபராக்கல மாதனா ரீபராக்கல் பதோ. நம்ம சூழ்நிலை கடுமையாக இருக்குது. எதிர்பார்க்காத அழுத்தங்கள், எதிர்பார்க்காத கண்ணீர்கள், எதிர்பார்க்காத இழப்புகள், எதிர்பார்க்காத நிந்தைகள், எதிர்பார்க்காத அவமானங்கள், எதிர்பார்க்காத சுற்றி இருக்கிற எதிரான காரியங்கள், இது எல்லாத்தையும் தாவீது பார்த்தது உண்மைதான். ஆனால் சற்று நேரம் மாம்சத்துக்குள்ளே போன தாவீது உடனே சுதரித்து கொண்டு அவன் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். வாழ்க்கையில் சில நேரங்கள் நீங்களும் மாம்சத்துக்குள்ளே போயிருக்கலாம். ஆனால் அந்த 7வது மாதம் மறுபடியும் ஆவிக்குள்ளே திரும்புங்க, மறுபடியும் தேவனுக்குள்ளே திரும்புங்க. நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். மீதம் இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நம்ம திருப்பி கொள்கிற நிமிடமாக இருக்கிறது. கொள்ளையாடி கொண்டு போன அத்தனையும் சிறிதாயினும் பெரிதாயினும் அத்தனையும் குறைவில்லாமல் திருப்ப போகிறீங்க. ரிபாகத நம்ம ஜியாந்திர நான் சொல்கிறேன், ஒரு கடுகு கூட கர்த்தர் கணக்கு வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்ம இடத்துலேருந்து எடுக்கப்படுகிற ஒரு கடுகு கூட இயேசுவின் நாமத்தின் அது நஷ்ட கணக்கில் தான் கர்த்தருடைய சமூகத்தில் பார்க்குறார். அதை கூட நமக்கு பத்தர் சிறிதாயினும் பெரிதாயினும் ஒன்றை கூட கர்த்தர் மிச்சம் வைக்க மாட்டாருங்க. நம்முடைய ஆசீர்வாதம் இனி எதிரிக்கிட்ட இருக்காது.
நம்முடைய ஆசீர்வாதம் இனி அமலேக்கிட்ட இருக்காது, தென்புறத்து சீமையில இருக்காது. அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். நீ நஷ்டப்பட்ட ஒரு கடுகா கூட இருக்கலாம், ஒரு பின்னூசியா கூட இருக்கலாம், அதெல்லாம் நீ திருப்ப போகிற. ஏன்னா கர்த்தர் வைராக்கியம் உள்ளவர், ஏவன் வைராக்கியம் உள்ளவர். அவனுடைய பிள்ளைகள் எடுக்கிற ஒரு சின்ன குண்டூசிய கூட அவர் தன்னுடைய கணக்கில் வைத்திருப்பார். அது எதிரிகிட்ட விடவே மாட்டாரு. அது எல்லாத்தையும் நம்ம தான் திருப்ப போறோம், எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர போகிறோம். ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு உண்டாக போகுதுங்க. அழுத அதே இடங்களில் மறுபடியும் ஒரு ஆர்ப்பணிப்பு கர்த்தர் உண்டாக்கி, அழுத அதே ஜனங்கள் ஒரு ஆர்ப்பணிப்பு, ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஆரவார், ஒரு பெரிய 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 காரியம், பெரிய பெரிய மாற்றம் வரப்போகுது. நீ அழுது கொண்டிருக்க அதே வீட்டுக்குள்ள ஒரு ஆர்ப்பரிப்பு வரப்போகிறது. நீ அழுது கொண்டு அதே தெருவில், நீ வேலை செய்த இடத்துல அழுது கொண்டது அதே இடத்துல ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு வரப்போகிறது, ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு வரப்போகிறது. அகலத்தையும் கர்த்தர் திருப்பும்படியான இருப்பைகளை கர்த்தர் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள வைக்கிறா. நீ அழுத இடம், துக்கப்பட்ட இடம், நிந்தைப்பட்ட இடம், அழுத்தங்கள் நிறைந்த அந்த இடத்தை ஒரு மகிழ்ச்சியான இடமாக கர்த்தர் மாற்ற போறா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்கள் மாத்திர 2 கைகளை உயர்த்தி எனக்காக பேசி இருக்கிறீங்க. அப்பா, எனக்காக பேசி இருக்கிறீங்க, எனக்காக பேசி இருக்கிறீங்க. அப்பா ஆண்டவரே, இது 100% நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திர கண்ணை மூடி கையை வைத்து அப்பா பார்த்து சொல்லுங்க, நான் உமக்குள்ள வர்றேன்ப்பா. தேவன் நடத்தலுக்காக நான் காத்திருக்க போறேன் ஏசப்பா. தேவனை நோக்கி பார்க்க போறேன் ஏசப்பா. தேவனுடைய பதிலை பெற்றுக்கொண்டு ராஜா சொன்னதை செய்ய போறேன் ஏசப்பா, சொன்னதை செய்ய போறேன். முதல் ஆசீர்வாதங்களை பார்க்க போறீங்க. முதலாவது உங்களோடு இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு ஒருமனம் வரப்போகிறது. முதலாவது உங்களோடு இருக்கிறவர்களுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் வரப்போகுது. அதுதாங்க முதல் ஆசீர்வாதம். அதை நீங்கள் பார்க்க போறீங்க, அதை நீங்கள் பார்க்க போறீங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் சிறிதாயின பெரிதாயின எல்லாத்தையும் நம்ம திருப்ப போகிறோம். அப்பா பார்த்து சொல்லுங்க, உமக்கு நன்றி, உடைய வார்த்தையின்படி எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. தொடர்ந்து நீங்கள் நடத்துங்கப்பா, தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க. உடைய மகிமையின் செயல்பாடுகளை காண கர்த்தர் நீர் உதவி செய்வீராக ராஜா. உதவி விஷயம் எல்லாம் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை வெளிப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே. சொல்லாமே நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய நினைமைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.